வணக்கம். ஒவ்வொருத்தராக பேசிகிட்ருக்கேன். ஏன்னா எந்த நேரமும் நான் பேச முடியாமல் போகலாம், நடக்க முடியாமல் போகலாம், படுத்த பிடிக்காத நேரம் விழலாம். அப்படிங்கிறதால முக்கியமான தகவல் சொல்லிகிட்ருக்கேன். இந்த வகையில் இன்றைக்கு நான் என்னுடைய தத்து எடுத்து வளர்த்த மகள் மருதாட்ட பேசுகிறேன். நல்லா கவனிச்சிக்கோமா. பெரிய கனவுகளோடு ஒன்றை கொண்டு படிக்க வச்சோம். பல நண்பர்கள் உதவி பண்ணாங்க. பிஎஸ்சி அக்ரி படிக்க வச்சோம். அடுத்த டிஎன்பிஎஸ்சி கொண்டு போனேன். நிறைய கனவுகள் இருந்தது. உன் கூட இருந்து 2 பிள்ளைகளை சேர்ந்தாங்க. அவங்களையும் சேர்த்து டிஎன்பிஎஸ்சிக்கு 3 பேர் சேர்த்து முயற்சி பண்ணோம். என்னாச்சு, எல்லாமே அவருக்கு தோல்வியாக போச்சு. அடுத்த 5 வருஷங்கிறது நமக்கு மோசமான அனுபவம் தான். 5 வருஷம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டீங்க. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பார்த்துட்டு போயிட்டுது. ஒரு பொண்ணு போராடி குரூப் 4 உள்ளே போயிட்டுது. இங்கே அதுக்கு முன்னாடியே போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போயிட்டேன். ஸோ ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயாச்சு. நீ எடுத்த முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் சரியான முடிவு தான். நீ முழுக்க டிஎன்பிசி நம்பிக்கிறது அப்படின்னா முன்னாடியே உட்காந்து தான் இருக்க முடியும். ஆனால் அன்னைக்கு நீ போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போனது நல்லா போச்சு. இது இப்படியே வாழ்க்கை கொண்டு போயிட்ட பரவாயில்ல விட்டு நடந்து போச்சு. நடந்ததை நம்ம ஏற்றுவோம், அவ்வளோதான். டிஎன்பிசி என்றைக்கு வாய்ப்பு வரும், நமக்கு கனவு வரும்னு அதுக்காக எதிர்பார்த்துருக்காம நம்ம வாழ்க்கை வீணாக்காமல் ஏதோ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டேன். நல்லது, பார்த்துக்கோ. அண்ணன் எப்படி இருக்க போகிறான், நீ எப்படி இருக்க போகிறன்னு தெரியல. வாழ்க்கையை நீ முடிவு பண்ணிக்கோ. அம்மாட்ட பேசி ரொம்ப வயசாகிட்ட போகுது, பார்த்துக்கோ. என்ன சரிவோ செஞ்சுக்கோ, நல்ல முடிவாக எடு. ஒரு அப்பாவாக என்னால் இதுக்கு மேலே எல்லாம் உதவ முடியாது, ஓட முடியாது. எல்லாம் செஞ்சால் எல்லாம் பண்ண முடிஞ்சது. நான் உட முடியாமப்படுறதால என் பேர்கூட்ட எல்லாம் பேச முடியல. பார்த்துக்கோ, வாழ்க்கையை நல்ல மாதிரி பார்த்து கொண்டு போ. நடந்தது எல்லாம் நன்மைக்கு. படிச்சுட்டேன், வேலைக்கு போயிட்டேன், வாழ்க்கையை தேடிக்கோ, நல்ல மாதிரி பார்த்துக்கோ. அமைதியாக வாழ்க்கையை பார்த்துக்கோ. நம்மளால் முடிஞ்சது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது அப்பா பார்க்க முடியல, பேச முடியல, அப்பா கிட்ட தொடர்பு இல்லாமல் போயிட்டு அப்படிலாம் நினைக்காத. அதெல்லாம் உள்ளது தான், எல்லா குடும்பத்திலையும் உள்ளது தான். அது என்ன, நான் மக்கள் சேவை, சமூக சேவை இப்படியே ஓடிட்டுருந்தேன். இந்த கருத்து எல்லா குடும்பத்தில் எல்லாரும் ஏற்றுவாக சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கை முக்கியம் நினைப்பாங்க. யாரோ ஒருத்தர் தான் 2 பேர் உலகத்து மாதிரி நினைப்பாங்க. நீங்களாம் தொடர்ந்து போடுற முடியல, முடிஞ்சு போச்சு. என்னை பார்க்க முடியல, பேச முடியல நினைக்காத. உன் வாழ்க்கையை நினைப்பார். நான் செஞ்ச வரைக்கும் நல்ல மாதிரி செஞ்சுட்டேன், நல்லா தான் இருக்கேன். அதுமாதிரி எனக்கு வருத்தமும் இல்லை, எந்த சோகமும் வருத்தமும் துயரமும் இல்லை. நல்லா இருக்கிறேன். நல்ல மாதிரி படி, வாழ்க்கை நல்ல மாதிரி கொண்டு போ, பார்த்துக்கோ, தைரியமாக இரு. வாழ்த்துக்கள்.